குரு அப்படின்னா சார் பொதுவா பிளானட்ல ரொம்ப பறந்து விரித்த பெரிய பிளானட். நம்ம பூமியை விட 300 மடங்கு பெருசு. 300 மடங்கு. ஆமா. 2ல குரு வரும்போது யோகம். அதுக்கப்புறம் பார்க்கிற பார்வைக்கு ஒரு யோகம். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பார் ரிஷபத்துக்கு, 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் கடன்கள் சரியாகும். குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி. அவர் எப்படி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்னா, அந்த குரு எங்க இருக்காரோ அங்கிருந்து கன்னி ராசி 10ஆம் இடத்துல குரு, கர்ம குரு வராரு. கர்ம குரு 10ல் குரு பதவி பறிபோகும். பதவி என்ன பறிபோகும்? மாத்தி விட்டுரும். வேலையை மாற்றும், ப்ரமோஷன் கிடைக்கும், இடம் மாறி போயிடுவாங்க. ஒரு வேலை இழந்து மறுபடியும் ஒரு வேலை கிடைக்கும். 10ல குருங்கிறது வேலையில உங்களுடைய டெஸ்கை அசைச்சு பார்க்கும். கும்பம் 5ல் குரு. 5ல் குரு பிரமாதமான ஒரு அமைப்பு சார். 7.5 சனியெல்லாம் தூக்கி ஓரமா போட்டிருக்கு. குரு உங்க ராசியை பார்க்குது. ஒரு வருஷம் நீங்க எந்த கவலையும் பண்ண வேண்டாம். கடகராசி கிரய குருவா வராது. விரயத்துல குரு வந்தாலும் அவர் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கும். ஒரு சொத்துல இருக்கிற வெள்ளங்கத்தை சரி பண்ணுவாங்க. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலமா அவங்க சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், எங்களோட மென்டர் அப்படின்னு சொல்லலாம், அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். கடந்த வீடியோ சனி பயிற்சி போட்டிருந்தோம். நிறைய கேள்விகள் கேட்டாங்க. சூப்பர், இன்னைக்கே கிளம்பிட்டேன். நீங்க சொன்ன பரிகாரத்துக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு, அது சூப்பரா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருகிற மே மாசம் கண்டிப்பா. பக்தி யுகம் சேனலுக்கு என் அன்பான வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். நம்மளுடைய சேனல்ல நிறைய விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்கள் பண்றீங்க. கண்டிப்பா ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய சர்வீஸ் அது. கண்டிப்பா. அதுல உங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. ரொம்ப விசேஷமா இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நிறைய ரீச் ஆகுது. கண்டிப்பா. அப்படிங்கிறது குரு அப்படின்னா சார் பொதுவா பிளானட்ல ரொம்ப பறந்து விரிந்த பெரிய பிளானட். நம்ம பூமியை விட 300 மடங்கு பெருசுங்கிறாங்க. 300 மடங்கு. ஆமா. அந்த குருவில இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பாத்தீங்கன்னா மீத்தேன் அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சு. குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி. அவர் எப்படி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்னா, அந்த குரு எங்க இருக்காரோ அங்கிருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 இடத்துல அந்த கதிர்வீச்சுகள் விழுகும். அந்த குரு இருக்கிற இடத்துல இருந்து எங்க குரு இருக்காரோ உங்க ராசியில அங்கிருந்து எண்ணி வந்தீங்கன்னா 5, 7, 9 இந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கதான் குருவோட பார்வை விழுகும். அப்ப குரு பார்த்துட்டாருன்னா கோடி தோசை நிவர்த்திங்கிறான். கோடி தோசை நிவர்த்தினா பாருங்க, நீ என்ன பாவம் பண்ணாலும் சரி, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, குரு பார்த்துட்டா கோடி தோசை நிவர்த்தி. அப்படிப்பட்ட குரு மே மாசம் பயிற்சி ஆகிறாரு. இதுல சுபகாரியம், குழந்தை, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, ப்ரமோஷனுங்க, அரசு பணி, அரசியல் எல்லாத்துக்கும் வெயிட்டிங். இந்த குரு மாறின உடனே நான் கல்யாணம் பார்க்கலான்னு இருக்கேன், குரு மாறின உடனே இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கேன், குரு மாறின உடனே ப்ரமோஷன் கிடைக்கும்னு இருக்கிறேன், குரு மாறின உடனே ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன், குரு மாறின உடனே வீடு மாறலான்னு இருக்கேன். எத்தனை சுபகாரியம். இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி வேற மாதிரி பார்ப்பாங்க. என்ன ஆபத்துகள் இருக்கு, ஆமா என்ன ஆபத்து இருக்கு, போட்டு தள்ளிருமா இல்ல தொந்தரவு பண்ணுமா, இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா குரு பயிற்சி அப்படி இல்லை. முழுக்க முழுக்க சுபத்தன்மை. நம்ம ஏதாவது சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை சொல்றதுதான் குரு பயிற்சி. சூப்பரா சொன்னீங்க. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 12 ராசிக்கான பலன்களை பத்தி பேசிடுவோம். கண்டிப்பா. மேச ராசி. மேசம் அப்படிங்கிறது உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி. அந்த ராசிக்கு 3ல் குரு. 3ல குரு இருக்கிறாருன்னு பயந்துக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 12 ராசிக்கு அந்த குரு நல்லா தான் செய்வாரு. ஏன்னா பாத்துறாரு 3 இடத்த. அப்ப மேச ராசிக்கு எங்க பாக்குறாரு? 7, 9, 11. திருமணம், புகழ், வளர்ச்சி, முன்னேற்றம், குழந்தை, இத்தனைக்கு பிளஸ். படிக்கும் மாணவர்களுக்கு யோகம். அவ்வளவுதான். அடுத்து ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. குரு மட்டும் இங்க ஸ்தான பலத்தை வாங்கிடுவாரு. 2ல குரு வரும்போது யோகம். எப்பவுமே குரு 2, 5, 7, 9, 11ல வந்தா யோகம். அதுக்கப்புறம் பார்க்கிற பார்வைக்கு ஒரு யோகம். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பார் ரிஷபத்துக்கு, 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் கடன்கள் சரியாகும். புதிய கடன்கள் வாங்கி தொழிலை விருத்தி பண்றது, ஹெல்த் ரெடி ஆகிறது,
சர்ஜரியில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்றது, அவமானத்துல இருந்து வெளியில வந்துட்டேன்னு சொல்றது, அத்தனையும் டாப். ரிஷபத்துக்கு சுபமா தான் இருக்கு. ரொம்ப சூப்பர். ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பருங்க. அடுத்து மிதுன ராசி. மிதுனம் ஜென்ம குருவா வர்றாரு. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சார். ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம்னா அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கணும் சார். நீங்க ஒரு வேலைக்கு 10 வேலைக்கு 10 தடவை ஓடணும். ஒரு வேலையை எடுத்துட்டீங்கன்னா அலைச்சல் 10 தடவை இருக்கும். இருந்துதான் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அவர் எங்க பாக்குறாரு? 5. அப்ப ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் சூப்பர். குழந்தைங்க விஷயத்துக்கு அட்டகாசம். குழந்தை கிடைக்கலன்னா குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் உண்டு. வெளிநாடு போறவங்களுக்கு வெளிநாடு போகலாம். புகழ் கிடைக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கும். உத்தியோக பிராப்தம் உண்டு. அரசாங்க அரசியல் வெற்றி. இதுக்கு மேல என்ன சார்? ஜென்ம அதான் சொன்னேன், 12 ராசிக்கும் யோகத்தை தான் ஜெயிப்போம். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது சில மைனஸ் இருக்கு. அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துட்டே வரோம். கடகராசி விரைய குருவா வராது. அதை பத்தி சொல்லுங்க. விரயத்துல குரு வந்தாலும் அவர் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்குவாங்க. ஒரு சொத்தை வித்துட்டு கடன் அடைப்பாங்க. ஒரு சொத்துல இருக்கிற வெள்ளங்கத்தை சரி பண்ணுவாங்க. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருந்தா சரியாகும். கடன் வாங்கியிருந்தா கடன் அடைப்பாங்க. 12ல குரு இருக்கு, என்ன ஆகும்? பூரா வீண் விரையுமே ஆகும். அதுக்குதான் ஒரு சொத்தை வித்து வாங்கிக்கிறது, சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்றோம். மருத்துவ செலவு இல்லாம கவனமா பாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். சிம்மராசி. சிம்மம் 11ஆம் இடத்தில் குரு. லாபகுரு. லாபகுரு உங்களோட 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. 11ஆம் இடத்துல குரு வர்றதும் யோகம். 5ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. 7ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. ரொம்ப டாப். எனக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா குரு பயிற்சியில நினைக்கிற ராசியில ஃபர்ஸ்ட் ரிஷபம் சார், 2வது சிம்மம் சார். அடிச்சு பட்டையை கிளப்போம். கண்டிப்பா நம்பிக்கையா இருக்கு சொல்லுங்க, தைரியமா நகர சொல்லுங்க, நல்லதே நடக்கும். அடுத்து கன்னிராசி 10ஆம் இடத்துல குரு. கர்ம குருவா வராரு. கர்ம குரு 10ல் குரு. பரமன் இறந்துண்டான். பதவி பறிபோகும். பதவி என்ன பறிபோகும்? மாத்தி விட்டுரும். வேலையை மாத்தும், ப்ரமோஷன் கிடைக்கும், இடம் மாறி போயிடுவாங்க. ஒரு வேலையை இழந்து மறுபடியும் ஒரு வேலை கிடைக்கும். 10ல குருங்கிறது வேலையில உங்களுடைய டெஸ்கை அசைச்சு பார்க்கும். கவனமா இருக்க சொல்லி சொல்லுது. வேலையில வாய் விட்டுறக்கூடாது, தேவையில்லாம பேசிடக்கூடாது, நிதானமா இருக்கணும். பிடிக்கலையே வேற வேலைக்கு மாறிக்கணும். இதுதான் அட்வைஸ். துலாம் 9ல் குரு. அப்பா ரொம்ப டாப். ராசியவே பாத்துறாரு. முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 1, 3, 5, 9ல இருக்காரு. ரொம்ப பிரமாதம். அதான் சொன்னேன், ரிஷபம் அடுத்து சிம்மம், அதை விட்டுக்கிட்டீங்கன்னா துலாம் வேற லெவல் இருக்கு. துலாமுக்கு ஒட்டுமொத்த ஜாக்பாட் சாமி, ஒட்டுமொத்த ஜாக்பாட்டுங்க. பல வருஷம் ரொம்ப கஷ்டங்க சார். அவங்க கஷ்டம் சார், கஷ்டம் சார். ஹெல்த்ல இருந்து வாழ்க்கையில இருந்து போட்டு உரிச்சு தொங்க விட்டுருச்சு சார். இனி வெற்றி தான் சார். வெற்றி கொடி கட்டு, வெற்றி கொடி கட்டு. 8 திக்கும் எவரெஸ்ட் வெற்றி. ரொம்ப நல்லா இருப்பாங்க. அடுத்து விருச்சகம் 8ல் குரு. வாலி பட்டம் இழந்தார், எனக்கு கௌரவ குறைச்சல் வந்துருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க விருச்சிகம் கவனமா இருக்கணும். ஆனா எங்க பாக்குறாரு? 2ஆம் இடம். 8ஆம் இடம் பணபரஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம். பணத்தை கொடுத்துரும். ஒரு அதிர்ஷ்ட பணம். ஆமா, அதிர்ஷ்ட பணம் கூட கொடுத்துரும். ஆனா அவமானம், வீண் விரயம், பொருளாதார நெருக்கடி வாய்ப்பு. 2வது தொழில் செய்யறாங்க. ஒரு தொழில் இருக்கு, இன்னொரு தொழில் செய்யலாம்னா செய்யலாம். அது பலம். 4ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு சொத்தை வித்து ஒரு சொத்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொத்தை டெவலப் பண்ணி ஒரு வாடகை வருமானத்தை பெருக்க வச்சிடும். இந்த பெட்ரோல் பங்கு, குவாரி, ரைஸ் மில்லு, டிரான்ஸ்போர்ட்டு, இது அதாவது கொரியர் சர்வீஸு, இவங்களுக்கெல்லாம் இப்ப ஜாக்பாட், ஒரு வளர்ச்சி. அடுத்து தனுசு ராசிங்கய்யா 7ல் குரு. சூப்பர். இது கிஃப்ட் என்ன தெரியுங்களா? அவரோட ராசியை, அவரோட வீட்டை அவரே பாக்குறாரு. எப்பவுமே குரு தன் வீட்டை தானே பார்க்கும்போது அதீத சக்தி சார். ரொம்ப பிரமாதமா இருக்கும் சார். ஒரு பிரம்மாண்ட பலத்துல இருக்கு. ஆமா சார். அது இல்லாம லாபஸ்தானத்தை பாக்குறாரு, தன்னோட ராசியை பாக்குறாரு சார், 3ஆம் இடத்தை பாக்குறாரு சார். இவங்க முயற்சி பக்காவா வெற்றி அடையும். தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகும் சார். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. இந்த தசா புத்திகளையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இந்த 12 ராசிக்கு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆமா சார், வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் இந்த ஜாதகம் பாக்குறதுக்காக நிறைய கூப்பிடுறாங்க மணி சார். கண்டிப்பா அது நிறைய சார், எனக்கு எங்க ஜாதகத்தை பார்க்கணும். அவசரப்படுவாங்க. நாளைக்கு பாருங்க, ஒரு வாரத்துல பாருங்க, 10 நாள்ல பாருங்க, உடனே பாருங்க, உடனே பாருங்க. நான் அனுப்பிட்டேன். பணம் வேணும். பணம் ஒரு மேட்டரே இல்லை. எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு, யாருக்கிட்ட இல்ல. காலம் இறைவனாலும் திரும்ப கொடுக்க முடியாது, இழந்த நேரம் தான் சார். அந்த காலத்தை நான் ரொம்ப பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். மக்களுக்கு வெரி சாரி. நான் என்ன சொல்ல வரேன்னா,
என்னால சீக்கிரம் பார்த்து கொடுக்க முடியாத ஒரு சூழல். அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகும். எனக்காக அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சின்னா நான் வெளியில கூட பார்த்துக்க சொல்றேன். என்ன காரணம்னா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நான் வெயிட் பண்ற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது சார். அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா நாம லாடுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு மேல காட் இருக்காரு. உண்மைதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம ஜோதிடம் தொழில் பண்றோம், ஜோதிடரா இருக்கிறோம், அவ்வளவுதான் சாமி. ஆனா அவர்களுக்கு உடனடியாக கொடுக்க முடியாத அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஹம்பிள் ரிக்வெஸ்டா நான் சொல்றேன். சூப்பர். கொஞ்சம் காலதாமதமாகி தான் நம்ம பண்ண முடியும். மகர ராசி 6ல் குரு. கவலையே பட வேண்டாம். விபரீத ராஜயோகம். எப்படி? மகரத்துக்கு குரு யாரு? 12 குடையவர். அவர் எங்க இருக்காரு? 6ல் இருக்காரு. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அவ்வளவுதான். எங்க பாக்குறாரு? தொழில் ஸ்தானத்தை, 2ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை. வெளிநாடு போறேன், எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றேன், வெளியூர் போறேன், வெளிமாநிலம் போறேன், பிஹெச்டி பண்றேன், எல்லாத்துக்கும் யோகம். கவலையே படாதீங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கு, கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கு. இது மட்டும். வண்டி வாகனங்கள்ல போறது, லாங் டிராவல் போறது, ஒரு துணை இல்லாம கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா லாங் டிராவல் போக வேண்டாம். கும்பம் 5ல் குரு. 5ல் குரு பிரமாதமான ஒரு அமைப்பு சாமி. 7.5 சனியெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. குரு உங்க ராசியை பார்க்குறாரு. ஒரு வருஷம் நீங்க எந்த கவலையும் பண்ண வேண்டாம். உங்களோட ஹெல்த் ரெடியாக போகுது, உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது, குலதெய்வ அருள் கிடைக்க போகுது, நீங்க போய் நின்னா தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்க போகுது. எந்த விதத்திலையும் நீங்க பழுதில்லை, ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. கும்பம் தெம்பா இருக்கு சொல்றோம். அடுத்து மீனராசி. மீனம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி மீனம். அதுதானே உண்மை. 12வது ராசி. அவருக்கு 4ல் குரு. என்ன சாமி 4ல் குரு வந்தா ஏதாவது பண்ணுமா? எங்க பாக்குறாருன்னு பாருங்க. என்னுடைய இது அதுதான். 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க அவமானம், உங்க நெருக்கடி, மன அழுத்தம், தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலை பிரம்மாண்டப்படுத்த போறீங்க, விரிவுபடுத்த போறீங்க, சக்சஸ் ஆக போகுது மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 8, 10, 12 2வது தொழில். தொழில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் சரிப்படுத்தி நகர்த்த போறேன் சார்னா நகர்த்துங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். மீனம் சூப்பர், கொடி பறக்குது. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சந்தோஷம். உங்க சேனலுக்கு மீன்ஸ் நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். என்ன நீங்க கூப்பிடுற நேரத்துக்கு சீக்கிரம் வரந்து பண்ண முடியல. நான் தான் சொல்லிட்டேன், என்னோட புலம்பலை சொல்லிட்டேன். கிளைண்ட்டுக்கு நிறைய இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். உங்க சேனலும் நல்லா வரணும். இதை பார்க்கிற மக்களும் ரொம்ப சூப்பரா வரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நேரலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.